வீட்டுல என் பிள்ளையும் சேர்க்கறதுல என் மருமவும் சேர்க்கறது கிடையாது. நானும் எங்க வீட்டுக்காரர் மட்டும்தான். எவனோ போய் வேலை செய்வேன், அவங்களுக்கு வந்து வாங்கி சாப்பிடுவேன். இந்த மூணாவது ஒரு ஆள் வந்த அப்புறம் தான் ஆமா, இவன் வந்து இவ்வளவு கடன் வந்ததே மேடம். இவனை ஐசு வைப்பான், அந்த மாதிரி ரோன் வாங்கி கொடு, அது வாங்கி கொடு. இப்ப கட்டுறணும், கட்டவே மாட்டான். எதுக்கு அவனை உள்ள விட்டீங்க? இதோ வனா வனானி எவ்வளோ அடி அடிச்சோம். சரி, கல்யாணம் புருஷனோட வாழ்ந்துட்டு இருந்தாளா? ஆமா, வாழ்ந்துருந்தான். இல்ல சொல்றா, வாழ்ந்து கொஞ்ச நாள் தான் வாழ்ந்து விட்டுட்டு போயிட்டாரு. அந்த ஆளு கொஞ்ச நாள் தான் வாழ்ந்துருந்தான். இவன் உள்ள போவேன், நீ அவனை விடுதலை பண்ணிட்டு வந்துரு. இவன் தான் சொல்லி அவனை அடிச்சான். இவன் ஆம்படியான அவன் என்ன பண்ணிட்டான், கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இவனோட வாழ்ந்துன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இன்னொருத்தரை இப்படி நுழைய விடக்கூடாதம்மா, சொன்ன ஜாகிரதையா இருக்க. அதுதான் இவங்க பண்ண தப்பு. ஆரம்பத்துல தெரியாது, அதுக்கப்புறம் தெரிஞ்சு சொன்னாங்க அந்த மாதிரி பிரச்சனைன்னு. நான் போயிட்டும் பேசினேன், அந்த தம்பி கூப்பிட்டும் பேசினேன். இந்த மாதிரிலாம் வேணாண்டா, ஒதுங்கிடு, நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கின்னு நீ குடும்பம் பண்ணு. உனக்கு இருக்கிறது உங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, உங்க அப்பாவும் சரி கிடையாது, அடிபட்டுட்டு அவரு கால் வராத கை வராத கிடக்குறாரு. நீங்க உன் குடும்பத்தை பாடுறா, அவ குடும்பத்தை பார்த்துக்கிட்டும் ஒதுங்கி போய் குடும்பம் பண்ணுடான்னு சொன்னேன். சரிக்கா சரிக்கான்னு சொன்னான். நான் அதை விட விட்டுவிட்டு நான் ரெண்டாவது நான் கண்டுக்கிறது இல்லை. ஒரு வாட்டி 2 வாட்டி சொல்லி பார்த்தோம்.